பாவத்தில் விழுந்த மனுஷனை மீட்கிறதுக்கு இயேசு தான் வரணுமா? ஏன் ஒரு தேவதூதன் அனுப்பி தேவனால இந்த விழுந்து போன மனுஷங்களை மீட்க முடியாதா? அல்லது ஏதோ ஒரு மனுஷனை இந்த விழுந்து போன மனுஷனுக்கு ஈக்குவலாக கொடுத்து அவனை மீட்டுக்கலாமே? இப்படி நிறைய கேள்விகள் பைபிளை படிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வர்றது உண்டு. அப்போது இதுக்கு நாம் பைபிளுக்குள்ளே இருந்தே தான் ஆன்சர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேடி பார்க்கணும். இப்போது ஒரு மனுஷனை விழுந்து போன ஆதாமுக்கு ஈக்குவலாக பலியாக கொடுத்து மீட்க முடியுமா? முடியாது. ஏன்? பிகாஸ் ஆதாமுக்குள்ளே தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷ இனமும் தோன்றி இருக்கு. அதாவது அப்போஸ்தலர்ல பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது, பூமி முழுவதையும் ஒரே இரத்தத்தினாலே மனுஷ இனத்தை தோன்ற பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பவுல் அங்கே மென்ஷன் பண்ணுவார். அப்போ இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷ இனமா இருக்கட்டும், அவர் ஆதாமுக்குள்ள இருந்து தான் பிறந்திருக்காரு. எப்படி ஆதாம் முதல் மனுஷன் பாவியாயிட்டாரோ, அவருடைய ஜீன்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் பாவி தான். ஸோ ஒரு பாவியான மனுஷன் ஆதாமுக்கு ஈடுபலியாக கொடுக்கப்பட்டு ஆதாமையும் ஆதாமுக்குள்ள விழுந்திருக்கிற மனுஷ சந்ததியையும் மீட்க முடியாது. ஒரு தேவ தூதனை ஆதாமுக்கு ஈக்குவலாக பலியாக கொடுத்து அவரை மீட்கலாமா? முடியாது. தேவ தூதர்கள் மனுஷனை விட பவர் அதிகமாக இருக்கிறவங்க. இப்ரேயர்ல இதை பற்றின வசனங்களை பவுல் சொல்றாரு. சங்கீதத்திலையும் இதை குறித்த வசனங்களை எழுதியிருக்கிறாங்க. என்னென்னு எழுதியிருக்கிறாங்கன்னா, மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மாற்றினீர் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ மனுஷனை விட தேவ தூதர்களுக்கு என்னென்ன மாதிரியான சக்திகள் இருக்குது அப்படின்னு நம்ம வேதத்துல அங்கங்க படிச்சோம் அப்படின்னா நமக்கு பெரிய பிரமிப்பே உண்டாகும். ஒரு தேவ தூதன் நினைச்சார் அப்படின்னா நம்முடைய கனவுகளுக்குள்ள வந்துட்டு போக முடியும். நம்மளால இன்னொருத்தருடைய கனவுக்குள்ள போக முடியுமா? ஒருத்தருடைய உடம்புக்குள்ளேயே நம்மளால போக முடியாது. எப்படி ஒருத்தருடைய கனவுக்குள்ள நம்மளால போக முடியும்? ஸோ தேவ தூதர்களுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. தேவ தூதர்கள் பூட்டி இருக்கிற சிறைச்சாலை, பூட்டி இருக்கிற வீடு, இப்படி எந்த இடத்துக்குள்ள வேணாலும் அவங்களுடைய பிரசன்ஸ் என்ன பண்ண முடியும்னா இம்மிடியட்டா கொண்டு வர முடியும். பேதுருவை சிறைச்சாலையில போட்டு அடைச்சிருந்தப்போ ஒரு தேவ தூதன் சிறைக்குள்ள போய் பேதுருவை வெளியில கூட்டிட்டு இருந்தார். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து வரும்போது அந்த சிறைச்சாலையை பூட்டி வச்சிருந்த பூட்டு சங்கிலி எல்லாம் தானாவே கலண்டு அப்படியே கீழே விழுந்துச்சான். இதையெல்லாம் நம்ம அப்போஸ்தலர்ல படிக்க முடியும். அப்போ ஒரு தேவ தூதர்களுடைய உடம்புல இருக்கிற அந்த பவரை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரும்பு மாதிரி சக்தி வாய்ந்த அந்த சங்கிலி இதெல்லாம் கூட அப்படியே மெல்ட் ஆகி தானாவே அப்படியே பிரிஞ்சு போற மாதிரியான மேக்னெட்டிக்கல் பவர் எல்லாம் அவங்க பாடியில இருந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். அங்க இருக்க சுச்சுவேஷனை அப்படியே டோட்டலா அவங்களால என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும். அவங்க ஒரு நபருக்கு முன்னாடி வந்து நின்று அந்த நபருக்கு மட்டும் தன்னுடைய உருவம் தெரிகிற மாதிரி அவங்களுடைய பிம்பத்தை, அவங்களுடைய விஷனை யாருக்கு தெரியணும் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி டீட்டெயிலாக ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் அவங்களால. அதுவும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்காக தேவன் ஒரு தூதன் அனுப்புவார். அந்த தூதன் போய் அசீரியா ராஜாவினுடைய போர் சேவகர்களில் 1,80,000 பேரை ஒரே ராத்திரியில் அடித்து பட்டயத்தினால வெட்டி சாகடிப்பார். ஒரு மனுஷனால இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியாது. அப்போது மனுஷனுக்கு ஈக்குவலாக தூதனை பலியாக கொடுக்க முடியுமானா முடியாது. பிகாஸ் தூதன் மனுஷனை விட ஒரு கிரேடு மேலே இருக்கிறாங்க. அப்போது மனுஷனை மீட்கிறதுக்கு மனுஷன் தான் வரணும். அந்த மனுஷன் ஆதாமுக்கு ஈக்குவலானவனாக இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமியில் அவதரித்தார். அப்படி அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆவியின் ஜீவியாக தேவ தூதர்களை விட பவர்ஃபுல்லானவராக இருந்தார். அந்த மகிமை, அந்த பவரு, அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு அதை விட்டுட்டு பூமிக்கு மனுஷனாக எப்படி வந்தார்னா ஒரு குழந்தையா ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றுல பிறந்தார். அப்போ அவர் பிறந்த உடனே ஒரு ஆதாம் ஈக்குவல் ஆகிட்டாரு. இப்போ இந்த குழந்தையவே கொண்டுட்டு ஆதாம் மீட்டலாமா அப்படின்னு கேட்டால் மீட்க முடியாது. ஆதாம் தெளிந்த புத்தி உள்ள சுயாதீன பிரமாணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு தெளிந்த அறிவுள்ளவராக இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்தாருன்னா ஒரு குழந்தைக்கு அறிவு இருக்குமா? இருக்காது. அப்போ அவர் வளரணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் வளர்ந்து தேவனுடைய நியாய பிரமாணங்களை கை கொண்டு அதில் தேறி ஜீவனை சம்பாதிச்சு
ஒரு முழு மனுஷனா ஆதாமுக்கு ஈக்குவலான ஒரு மனுஷனாக ஒரு பர்ஃபெக்டான பலியாக உருவாகி நின்னாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னை தேவனுக்கு பலியாக, தேவனுக்கு சுகந்த பலியா, ஆதாமுக்கு ஈக்குவலான பலியா தன்னை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினால தான் இந்த முழு உலகமும் ஆதாமுக்குள்ள மீட்கப்பட்டு வந்திருக்கு. அப்போ ஆதாமை மீட்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இதை செய்ய முடியும், செஞ்சிருக்கிறார்.